நீல நிறத் தொடர். முன்னுரை. ஒரு நீண்ட அனுபவத்தை, தன்னுடைய பயணத்தை ஒரு தியான செயல் வடிவத்திலிருந்து இதை எல்லோரிடமும் தெரியப்படுத்த வேண்டும். இது காலத்தின் கட்டளை. காலத்தின் ஆணையை நிறைவேற்றவே இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை படிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல்கள் ஏற்படும். அந்த புரிதல் உங்களுக்கு ஒரு அனுபவமாக மாறும். அந்த அனுபவம் ஒரு பயணமாகத் தொடரும். அந்த தொடர்வது பல இரகசியங்களை உங்களுக்குள்ளே ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும். அந்த விவாதம் இந்த உலகம் உருவானதைப் பற்றி, அதை ஊடுருவி, அதற்கு உள்ளே நாமா, இல்லை அதற்கு வெளியிலே நாமா, அதை தெளிவுபடுத்த இந்த புத்தக எழுத்து தொடர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உள்ளே செல்வோம். நாக குறுத்தொடர். இதை படிக்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லக்கூடிய நேரமாக இருக்கிறது. அதனால் இதை வெளிப்படையாகச் சொல்கிறேன். இந்தியாவில் நிறைய பேர் குருவாக இருந்திருக்கிறார்கள். அதில் நுட்பமாகவும் நிறைய பேர் செயல்பட்டிருக்கிறார்கள். அதற்கு அடிப்படையான காரணம் என்ன என்று சொல்ல வேண்டுமானால் காலம்தான். காலத்தின் அடிப்படையிலேயே உயர்ந்த செயலைப் பெற்றிருக்கிறார்கள். மற்றொரு அடிப்படையான இரகசியத்தையும் உங்களிடம் சொல்ல வேண்டுமென நினைக்கிறேன். ஒரு குரு உயர்ந்த பெரும் அனுபவத்தைப் பெற்றது நாக உடலிருந்துதான். ஒரு குரு அதிக ஆண்டுகள் தியானம் செய்ததும் நாக உடலிருந்துதான். ஒரு குரு தியானத்தில் அதிகமான கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியதும் நாக உடலிருந்துதான். இந்த ஆயக்கலை, பதஞ்சலி யோக சூத்திரம், நீங்கள் ஆண் பெண்ணாக இருப்பது, இது எல்லாமே அடிப்படையாக நாக உடலிருந்துதான் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ நாக உடல், நாகம் என்பது நீங்கள் என்ன தெரிந்து வேண்டுமென்றால் முழுமையாக அது ஒரு தியானத்திற்குரிய செயலாக, வடிவமாகத்தான் இருந்திருக்கிறது. கொள்ள. நீங்கள் நம் ஊரில் உள்ள சில நாகங்களைப் பார்த்துவிட்டு தவளையே, கோழிக்குஞ்சுகளை விழுங்குகிற நாகங்கள், தேவைப்பட்டால் நம்மை கடிக்கிற நாகங்கள், இதெல்லாம் ஒரு விதமான தன்னையே யார் என்று தெரியாத, மதிமழுங்கி, வயிற்றிற்காக ஏன் வாழ்கிறோம் என்று தெரியாமல் சுற்றித் திரியும் நாகங்கள். உண்மையான நாகங்கள் என்பது குருவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அதனுடைய இயல்பே தவம் செய்வதுதான். நீங்கள் பாம்பாட்டி, மகுடி, அந்த இசை இவைகளையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பாம்பாட்டி சித்தரையும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதனுடைய உண்மை பொருளே, ஒரு பாம்பாட்டி என்பது அவர் அந்த மகுடியை ஊதுகிறாரல்லவா, அப்போது ஊதும்போது எங்கிருந்தோ ஒரு நாகம் வரும். சமயத்தில் பல நாகம் வரும். இது என்ன பொருள் என்று கேட்டால், இதுதான் சோல், ஒத்த சோல், ஆன்மா என்று சொல்வார்கள். அந்த பாம்பாட்டி தனக்கான சோலை அழைப்பார். அதனுடைய ஒத்த சொல்லாக இருக்கக்கூடியது, அந்த ஒலி கேட்டு அது வரும். பாம்பாட்டி என்பது ஒரு மனிதன் கிடையாது. அதுவும் ஒரு பாம்புதான். அது பாம்புகளிலேயே உயர்ந்த குரு. இப்போது அவர்கள் வந்து, அந்தந்த ஒத்த சோல் ஆகஸ்ட் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு ஏற்றது போல் இணைகிற வாய்ப்பு இருந்தால் ஆண் பெண் தத்துவமாக இணையும். சில ஆன்மாக்களை மகனாக, மகளாக பார்க்கக்கூடிய நாகங்களை ஆண் பெண் தத்துவமாக இணையாமல் ஒரு ஆலிங்கன முறையில் இரண்டு நாகமும் இறுக்கி இணையும். ஆனால் அங்கு தாம்பத்தியம் நடக்காது. இந்த பாம்பாட்டி நாகம் தன்னுடைய சக்தியை அவைகளுக்கு கொடுக்கும். அதுதான் குரு உபதேசம். அதுதான் தீட்சை. ஆனால் தாம்பத்தியத்தில் சில நாகத்துடன் ஈடுபட்டதல்லவா அந்த பாம்பாட்டி குருநாகம், அவர்களுக்கு குழந்தை கிடைக்காது. நமக்கு நாதவிந்து, சுரோனிதம் என்று சொல்கிறோமல்லவா, இவையெல்லாம் அங்கிருந்துதான் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பெண் நாகத்தினுடைய உயிர் சக்தி மேம்படுகிற அளவிற்கு இந்த பாம்பாட்டி குருநாகம் செய்துவிடும். பல நாள் அந்த பகுதியிலேயே வசிக்கும் ஒரு பெரிய நாகக்கூட்டமாக, அது பழைய மாதிரி அமாவாசை, பௌர்ணமி, பஞ்சமி போன்ற நாட்களில் அதிகமாக இணையும். அதேபோல மகன் மகளாக இருக்கக்கூடிய நாகத்துடனும் அந்த ஆலிங்கன முறையில் தாம்பத்தியம் இல்லாமல் இணையும். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பகுதிக்குப் போய் இருக்க வேண்டுமென்று கட்டளையிட்டுவிட்டு இந்த பாம்பாட்டி குரு நாகம் கிளம்பிவிடும். ஆலிங்கன தீட்சை வாங்கிய நாகங்களெல்லாம் சந்நியாசப் பரம்பரையில் உள்ள நாகங்களாக வளரும். தாம்பத்தியத்தில் ஈடுபட்ட நாகங்களெல்லாம் இல்லறத்திற்குரியவர்களாக வளரும். இவர்கள் கடும் தவம் செய்து தன்னுடைய உடலை மாற்றி அந்த நாகக் கல்லைப் பெற்றால் இவர்களை ஞானிகள், முனிவர்கள், ரிஷிகள் என்று அழைப்பார்கள். இதிலே ஏகப்பட்ட நாகங்கள் தடுமாறிப் போகிற நாகங்களும் இருக்கிறது. இந்த பாம்பாட்டி குரு நாகம் தன்னுடைய நாகக்கல்லை முதல் முறையாகப் பார்த்ததே இதுதான். அப்படி இதைப் பார்த்ததினால் இதை எப்படி அழைப்பார்கள்? இதை எப்படி நான் பார்த்திருக்கிறேன், இங்கு எல்லா உலகத்தையும் நாகம் என்று அழைப்பார்கள். அதில் வாழ்கிற உயிர் சக்திகள் எல்லாவற்றையும் நாகக்கல் என்று அழைப்பார்கள். அந்த நாகத்திடமிருந்துதான் அனைத்து உயிரும் உருவாகியிருக்கிறது. அந்த நாகம்தான் இந்த பாம்பாட்டி குரு நாகம். அதனால்தான் தன்னுடைய சொல்லை எப்படி அழைக்க வேண்டும், தன்னுடைய சொல்லை எப்படி பாதுகாக்க வேண்டும்,
தன்னுடைய சோலை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதில் மிகத் தெளிவாக இருக்கும். இதை நாக வடிவத்தில் சோல் மேக் என்று சொல்வார்கள். நீங்கள் மனிதர்களில் குரு பரம்பரை, குரு சிஷ்யர்கள் என்று சொல்கிறீர்களல்லவா? இந்த மாதிரி பொதுவாக ஒரு மனிதன் ரூம் மேக் என்றொரு வார்த்தை சொல்வார்கள். உறவுகளில் இரத்த சொந்தம் என்று சொல்வார்கள். ஆண் பெண் பார்த்தால் காதல் என்று சொல்வார்கள். ஒரு ஆணும் ஆணுமே நெருக்கமான நண்பர்களாக இருப்பார்கள். அதே மாதிரிதான் பெண்ணும். ஒரு பெண்ணும் பெண்ணும் நெருக்கமாக இருப்பார்கள். அதே மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்க மாட்டார்கள், திருமணமும் செய்ய மாட்டார்கள், தாம்பத்தியமும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒரே வீட்டில் நெருக்கமாக இருப்பார்கள். 15 வயது சிறுவன் 60 வயது ஒரு பெரியவருடன் நெருக்கமாக இருப்பான். இது எல்லாமே சோல் அட்டாச்மெண்ட். இது எல்லாமே அந்த ஒத்த சோலினுடைய அலைவரிசை. மனிதனாக நீங்கள் திருமணம் செய்து கொள்வது, நீங்கள் அனைத்து வேலை செய்வதும் நாகத்திடமிருந்தே வந்தது. மீண்டும் சொல்கிறேன், நம் ஊரில் காடுகளில் சுற்றித் திரிகிற நூற்றுக்கணக்கான, பல வடிவங்களில், பல பெயர்கள் கொண்ட நாகங்கள் இருக்கிறது. அந்த நாகங்கள் கிடையாது. இது அணுக்களால் செயல்படக்கூடிய நாகங்கள். அணுக்களே நாகங்களாக செயல்படும். இது பியூர் வெட்டவெளியிலிருந்து உருவானது. இதனுடைய ஜீன்தான் எல்லா உயிரும். எந்த ஆராய்ச்சி வேண்டுமானாலும் செய்து, வாய்ப்பிருந்தால் கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனித அறிவை பயன்படுத்தி, உங்கள் சிற்றின்பத்தில் வாழ்ந்துவிட்டு, உங்களுக்கு தெரிந்ததே சரி என்று சொல்லிவிட்டு, 4 பேர் பாடைத் தூக்க, ஒருத்தர் கொள்ளி வைக்க, காஸ்ட்லியாக இருந்தால் சந்தனப் பெட்டி செய்ய, கொஞ்சம் மாடனாக இருந்தால் கரண்டில் போட்டு எரிக்க, இந்த வேலையைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதையே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். நாங்கள் எதுவும் தொந்தரவு செய்ய மாட்டோம். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்வார்கள், போன்டிஸ்டர். அப்படி ஓகே என்று சொல்லி டேக் கேர் என்று சொல்லிவிட்டு நாங்கள் போய்விடுவோம்.